இந்த விளாக் கசின்ஸ் ஊர்லேருந்து வந்தபோது எடுத்திருந்தது. எல்லாருக்கும் ஈவினிங் வந்து ஒரே டெம்ப்டிங்காக இருந்தது. கடைக்கு போகலாம், ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ தம்பி இல்லை நீங்களா இருங்க நானே வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தான். நூடுல்ஸ், சில்லி பரோட்டான்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் எனக்கு ஒரு ஷவர்மா தான் வந்து கேட்டிருந்தேன். பட் அது வந்து அங்கே இல்லையாம். அதனால எனக்கு பார்த்துட்டிங்கன்னா தந்தூரி சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் கூடவே க்ரில்லும் இருந்தது. இந்த ரெண்டுமே எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ மைதா அவாய்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி நான் வந்து அதை தான் சாப்பிட்ருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு வெளியில் சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது. தவிர்க்க முடியாத சமயங்களில் எங்களோடையும் சேர்ந்து சாப்பிடுவார். அன்றைக்கி எனக்குமே டைம் இருந்தது, அதனால முட்டை கிரேவி தான் பண்ணியிருந்தேன். இது முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணது. ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், கூடவே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து சாட்டே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க எக்கை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவினா சூப்பரான எக் கிரேவி ரெடி.